ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சட்டுன்னு ரெடி பண்ணி முடிச்சிடலாம். நார்மலாக நம்ம சேமியாவில் உப்புமா இல்லைன்னா கிச்சடி செய்வோம். அதை விடவே இது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நைட்டு டின்னர் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கூட கொஞ்சமாக ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிட்ற போது நமக்கு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சரி வாங்க, இப்போ இந்த முட்டை சேமியா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 3 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நான் 1 பேக்கெட் சேமியா தான் எடுத்துருக்கேன். அதுக்கு 3 முட்டை சேர்த்தோம் அப்படின்னாலே போதும். கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு முட்டை நல்லா உதிரியாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை முட்டை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4லேருந்து 5 முட்டை அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்குற அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ முட்டை நல்லா உதிரியாக வறுப்பட்டுருச்சு. ரொம்பவே ட்ரையாக வறுத்துடாதீங்க. லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு வறுத்தீங்க அப்படின்னாலே போதும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எப்பயும் சேர்க்கிறத விட கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 லவங்கம், சின்னதாக ஒரு அனாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இது லைட்டாக கலர் மாறினதும் இது கூட பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ நான் சேர்த்துருக்கிற இந்த மசாலா பொருட்கள் மட்டும் ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. சேமியா ஓவர் ஸ்மெல்லாக திகட்ட ஆரம்பிச்சிடும். கரெக்டாக இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும், நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஏற்கனவே நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை லைட்டாக வதக்கிடலாம். ஸோ கரம் மசாலா இருந்துச்சு அப்படின்னா அது சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் சிக்கன் மசாலா கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. மீடியம் ஹீட்டில் தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சேமியாவை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 1 பேக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கேங்க. இது வறுத்த சேமியா அப்படிங்கிறதுனால நான் அப்படியே சேர்க்கிறேன். ஒருவேளை நீங்கள் வறுக்காத சேமியா பயன்படுத்துகிறதா இருந்தால் அதை லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இது நமக்கு 180 கிராம் அளவு இருக்குது. இது இப்போ உள்ள சேர்த்துடலாம். ஸோ 180 கிராம் சேமியாவுக்கு நீங்கள் 400 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது வெந்து வரும்போது கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சேமியா உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா சேமியா நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேமியா கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு.
கரெக்டாக இந்த அளவுக்கு தண்ணி விட்டு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் வேக விட்டிங்க அப்படின்னாலே போதும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டை வந்து சேமியாவோட ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை காரம் குறைவாக இருந்துச்சுன்னா மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம், மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ கடைசியாக இது கூட வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் புதினா மல்லி தூவி விட்டுட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ புதினா மல்லி ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப சுவையான முட்டை சேமியா பிரியாணி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது கூட சிக்கன் குழம்பு இல்லைன்னா ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிட்ற போது டேஸ்ட்டு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.